ஒரு நிமிஷம். Okay. So next problem. How much water should be added to 2 mHCl solution to form 1 liter of 0.5 HCl? அதாவது என்ன சொல்றாங்கன்னா, நான் எவ்வளோ தண்ணி ஊற்றணும், என்கிட்ட இருக்கிறது 2 mHCl. ஓகேவா? 2 mHCl என்கிட்ட இருக்கு. 2 molar HCl சொல்யூஷன் வந்து என்கிட்ட இருக்கு. அதில் நான் எவ்வளோ தண்ணி ஊற்றினா எனக்கு 1 லிட்டர், அதாவது 1 லிட்டர் ஆஃப் 0.5 mHCl கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் எவ்வளவு தண்ணி ஊத்தினா எனக்கு வந்து அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா விபிஎன் இனிஷியல் வால்யூம், விபிஎன் இனிஷியல் வால்யூம்னா வால்யூம்ன்றதை வந்து நான் வி அப்படிங்கிற பேர்ல வச்சுக்கிறேன். இப்ப ரெண்டுத்துலயுமே பாத்தீங்கன்னாக்கா அதுல இருக்கிற சொல்யூட்டோட அளவு மாற போறது இல்லை. த மோல் ஆஃப் HCl சொல்யூட்டோட அளவு பாத்தீங்கன்னாக்கா மாற போறதே கிடையாது. ஸோ அதனால நான் என்ன பண்றேன்னாக்கா மோல்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன். அப்போ M1 V1 இஸ் ஈக்குவல் டு M2 V2 மோல்ஸ் ஈக்குவலா இருக்கிறதுனால இப்படி M1 V1 ஈக்குவல் டு M2 V2ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு M1ல எவ்வளவு வருது வேல்யூ 2, நமக்கு வால்யூம் தெரியாது, ஸோ நான் V அப்படின்னு வச்சுக்கிறேன். நமக்கு M2ல தெரியும்ல நமக்கு எவ்வளவு வேணும், 1 லிட்டருக்கு வேணும். ஸோ அதோட M வேல்யூ எவ்வளவு பார்த்தீங்கன்னாக்கா 0.5. ஸோ இப்போ நான் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணனா எனக்கு என்ன கிடைக்கும், 2V ஈக்குவல் டு 0.5ன்னு கிடைக்குமா? இப்போ நான் இதை எப்படி எடுக்கலாம், V ஈக்குவல் டு 0.5 டிவைட் பை 2ன்னு எடுக்கலாம். ஸோ கேன்சல் பண்ணா என்ன கிடைக்கும், நான் இதை 5னே கூட வச்சுக்கிறேன். 5/2 இன்டூ 10 பவர் -1ன்னு வரப்போகுது. ஸோ இதை நம்ம ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் பண்ணாலே இது 2.5. ஸோ 2.5 இன்டூ 10 பவர் -1 நம்ம எடுத்துன்னு போகும்போது 0.25 லிட்டர்ஸ். 225 லிட்டர்ஸ். ஓகேவா? ஸோ இது வந்து என்னன்னு பார்த்தோம்னா வால்யூம். எதோட வால்யூம்? இனிஷியல் வால்யூம். இதே எத்தனை போய் என்ன பண்ணணும், தண்ணியோட வால்யூம், அதாவது இந்த அளவு எடுக்க வேண்டிய வால்யூம். இதை வந்து நான் 0.25 எடுக்கணும், 25 லிட்டர்ஸ் எடுக்கணும். ஓகேவா? அந்த அளவு எடுத்துட்டு போயிட்டு நான் என்ன பண்ணணும், தண்ணியை தான் ஆட் பண்ண போறேன். நான் கண்டுபிடிக்க வேண்டியது வால்யூம் ஆஃப் வாட்டர் ஆடட். வால்யூம் ஆஃப் வாட்டர் ஆடட் தான் கண்டுபிடிக்க போறேன். ஸோ அதை என்ன பண்ணலாம், 1 லிட்டர்ல இருந்து மைனஸ் பண்ணா எனக்கு சொல்லும். ஸோ 1 மைனஸ் 0.25. இந்த 0.25ன்றது எது தெரியுதா, இது HCl, இது HCl, இதுதான் வாட்டரோட வால்யூம். ரெண்டுத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும். இது HCl 0.25ன்றது என்னது, HClோட வால்யூம். லிக்விட் ஸ்டேட்ல இருக்கு, இது வந்து லிக்விட்ல இருக்கும், அதுதான் ஞாபகம் இருக்கும். லிக்விட்ல இருக்கு, இதை நான் வந்து 0.25 ml, அதாவது 250 ml எடுக்கணும், வேற ஒன்றும் இல்லை. 250 ml வந்து இந்த சொல்யூஷன் நான் எடுத்து அதில் வந்து நான் 750 ml வாட்டர் மிக்ஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும், இந்த 0.5 mHCl கிடைக்கும். அதுதான் இதுக்கான அர்த்தம். ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 1.11 gram of calcium chloride. 1.11 gram of calcium chloride is added to water forming 500 ml of solution. 20 ml of the solution is taken and diluted 10 folds. Find moles of Cl minus ions in 2 ml of diluted solution. Okay. First என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.1 கிராம், அதாவது 1.11 கிராம் ஆஃப் கால்சியம் குளோரைடை 500 ml வாட்டர்ல டிசால்வ் பண்றாங்க. எவ்வளவு ml வாட்டர்ல? 500 ml வாட்டர்ல டிசால்வ் பண்றாங்க. டிசால்வ் பண்ணிட்டு, அதாவது கரைச்சிட்டு அதுல இருந்து 20 ml, அதுல இருந்து என்ன எடுக்கிறாங்க, 20 ml ஒரு வெசல்ல, அதாவது ஒரு பீக்கர்ல எடுக்கிறாங்க. அந்த 20 ml பாத்தீங்கன்னாக்கா 10 மடங்கு. 10 மடங்குன்னா என்ன அர்த்தம், 20 விட 10 மடங்கு. அப்ப 20 × 10 எவ்வளவு வரும் நமக்கு, 200 ml. ஓகேவா? அதாவது கால்சியம் குளோரைடை கரைச்சி அதுல இருந்து 20 ml எடுத்து ஒரு பீக்கர்ல போட்டாங்க. அந்த பீக்கர்ல 10 டைம்ஸ், எடுத்ததை விட 10 டைம்ஸ்னா 20 × 10 200 ml அளவுக்கு வந்து மாத்துறாங்க. அந்த சொல்யூஷனை 200 ml மாத்துறாங்க. அப்போ எவ்வளவு தண்ணி ஊத்திருப்பாங்க, ஒரு 180 ml தண்ணி ஊத்தி இருக்கிறாங்க. ஓகேவா? 180 ml தண்ணி ஊத்திட்டு கரைச்சிட்டாங்க. இப்ப அதுல இருந்து ஒரு 2 ml டைலூட் சொல்யூஷன் எடுக்கிறாங்க. எவ்வளவு எடுக்கிறாங்க, 2 ml டைலூட் சொல்யூஷன். அதுல எவ்வளவு மோல்ஸ் ஆஃப் Cl இருக்குன்னு கேக்குறாங்க. ஓகேவா? 2 ml. நல்லா கொஸ்டினை புரிஞ்சுக்கணும். இன்னொரு வாட்டி கூட சொல்றேன் கொஸ்டின் என்னன்றது.
ஏன்னா கொஷினை புரிஞ்சிக்காம நீங்க வந்து ஆன்சர் போடவே முடியாது. 1.1 கிராம் ஆஃப் கால்சியம் குளோரைடை எடுத்து 500 ml வாட்டர்ல கரைச்சிட்டாங்க. கரைச்ச சொல்யூஷன் தான் இது. இதுல இருந்து 20 ml எடுக்கிறாங்க. பிப்பட் வச்சு எடுப்பாங்க. எப்படி நீங்க லேபுக்கு போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பிப்பட் வச்சு எடுக்கிறாங்க. எடுத்து இன்னொரு பீக்கர்ல போட்டுட்டாங்க. இதுல இருந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா 10 டைம்ஸ் வந்து இதோட அளவை விட 10 டைம்ஸ் சொல்லும் போது 20 into 100 சாரி 10 வந்து 200 கிடைக்கும். ஓகேவா? அப்போ ஒரு 180 ml ஆஃப் வாட்டர் வந்து ஆட் பண்ணிருப்பாங்க. 180 ml ஆஃப் வாட்டர், இது வந்து 180 ml ஆட் பண்ணிட்டாங்க. ஆட் பண்ணி டைல்யூட் ஆயிடுச்சு இல்லையா? அப்படின்னா சொல்யூட்டோட அளவு கம்மியா இருக்கும். இந்த இடத்துல சால்வெண்டோட அளவு அதிகமாயிடுச்சு. ஸோ டைல்யூட் ஆயிடுச்சு. இப்போ அதுல இருந்து ஒரு 2 ml சொல்யூஷன் எடுத்து டெஸ்ட் பண்றாங்க. அதுல எனக்கு எவ்வளவு மோல்ஸ் ஆஃப் குளோரின் இருக்கும்னு கேக்குறாங்க. ஓகேவா? இப்போ அதை தான் சால்வ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் விஷயம் நமக்கு வந்து எத்தனை மோல்ஸ் எடுத்தாங்க அப்படின்றது தெரியணும். நம்பர் ஆஃப் மோல்ஸ் என்னன்னு தெரியணும். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ்க்கு என்ன ஃபார்முலா? இதுக்கு முன்னாடி தான் பார்த்தோம். மாஸ் பை மோலார் மாஸ். சரியா? ஸோ மாஸ் என்ன இங்க நமக்கு 1.1 கிராம். கால்சியம் குளோரைடோட மோலார் மாஸ் பார்த்தீங்கன்னாக்கா 111. ஓகேவா? 111. ஸோ நம்ம அதை இங்கே போட்டோம்னா நமக்கு டிவைட் பண்ணோம்னா 0.01 மோல் ஆஃப் கால்சியம் குளோரைட் கிடைக்குது. ஓகே, இந்த 0.0 மோல் ஆஃப் கால்சியம் குளோரைடுங்கிறது இங்கே 500 ml இருக்கிறது. ஓகே, 500 ml தான் 0.01 மோல் இருக்குது. ஆனா எனக்கு 20 ml தானே வேணும். ஏன்னா நான் இதுல 20 ml டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இதுல இருந்து 20 ml எடுத்துட்டேன் இல்லையா? அதுல எனக்கு எவ்வளவு மோல் இருக்குன்றதை நான் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல கண்டுபிடிக்கணும். அதுதான் இது. மோல்ஸ் ஆஃப் கால்சியம் குளோரைட் இன் 20 ml. ஸோ 20 ml கண்டுபிடிக்கணும் அப்படின்னும் போது 0.01 டிவைடட் பை 500 into 20. ஏன் இங்க 500 போட்டோம்? நமக்கிட்ட எவ்வளவு அளவுக்கு இருக்குது? 500 இருக்குது. அதனால 500 போட்டோம். நமக்கு எவ்வளவு கண்டுபிடிக்கணும்? 20 ml கண்டுபிடிக்கணும். அதனால இந்த இடத்துல 20 மல்டிப்ளை பண்றீங்க. ஓகேவா? ஸோ மல்டிப்ளை பண்ணிட்டு இங்க வந்து சால்வ் பண்ணோம் அப்படின்னா 0.01 by 25 வரும். ஃபர்தரா கேன்சல் பண்ண வேண்டியதுல அது அப்படியே இருக்கட்டும். இப்ப இதை என்ன பண்ணோம்? இதோட அளவு மோல், இதோட மோல் எவ்வளவு? 0.01 டிவைடட் பை 25. இப்ப இதுல தான் என்ன பண்ணிட்டோம்? நம்ம 180 ml தண்ணியை கொட்டிட்டோம். இப்ப தண்ணியை கொட்டினதுக்கு அப்புறம் அதுல எவ்வளவு இருக்கும்? எவ்வளவு கட்டி இருக்கும்? 200 ml ஆஃப் சொல்யூஷன் எடுக்கிறோம். ஸோ 200 ml ஆஃப் சொல்யூஷன் எவ்வளவு இருக்குது? 0.0125 மாறாது இல்லையா? இதுல என்ன இருக்குதோ அதே தான். எவ்வளவு தண்ணி ஊத்தினாலும் இதுலயுமே மோல்ஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா சேம் தான். இதை தண்ணியை மட்டும் தான் ஆட் பண்ணிருக்கோம். ஸோ 0.01 டிவைடட் பை 25 இதே மோல்ஸ் தான் இங்கே இருக்கு போகுது. அதான் 200 ml சொல்றாங்க. இப்போ எனக்கு இது 1 ml மாத்திக்கிறேன். 1 ml ஆஃப் சொல்யூஷன் அப்ப எவ்வளவு இருக்கும்? சிம்பிள். இந்த 200 நான் அந்த பக்கம் டிவைட்ல தள்ளிட்டேன். அப்ப எனக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கும்? 1 ml கிடைச்சிருக்குமா? கிடைக்குமா கிடைக்காதா? 200 அந்த பக்கம் தள்ளிட்டோம்னா 1 ml ஆஃப் சொல்யூஷன் ஈக்குவல் டு இந்த இடத்துல அப்படியே 0.01 டிவைடட் பை 25 இன்டூ, நான் ஃப்ரெஷ்ஷாக எழுதுறேன். இந்த 200 தள்ளிட்டீங்கன்னா 1 ml ஈக்குவல் டு 0.01 divided by 25. இங்க மல்டிப்ளைல இருக்கா? 200 மல்டிப்ளைல இருக்கா? ஈக்குவல் அந்த போச்சுன்னா என்ன ஆகும்? டிவைட் ஆகுமா? அப்போ 1/200 வருமா? ஓகேவா? இப்ப நான் 1ன்றதுனால இங்க 1 இருக்குது. இப்ப இங்க 2 போட்டோம்னா இப்ப எனக்கு இங்க என்ன வரும்? 0.01 divided by 25 into 2/200 வருமா? வருமா வராதா? அதுதான் இங்க போட்டுருக்காங்க. 2 ml of dilute solution moles of calcium chloride equal to 0.01 divided by 25 into 2/200. ஓகேவா? இதை சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 4 into 10 power minus 6ன்றது வரும். செக் பண்ணுங்க. நான் செக் பண்ணிட்டேன். நீங்களும் ஒரு தடவை செக் பண்ணுங்க. ஓகே, இப்போ வந்து இது எதுல இருக்குன்னா 2 ml of dilute solution of calcium chloride. இதுல எனக்கு ஒரு கால்சியம் குளோரைட்னு பாத்தீங்கன்னாக்கா Cl2 கால்சியம் குளோரைட்ல இருக்குது. இப்போ எனக்கு வந்து மோல்ஸ் ஆஃப் குளோரின் Cl மைனஸ் மட்டும் வேணும். மோல்ஸ் ஆஃப் Cl மைனஸ் மட்டும் வேணும். ஒரு குளோரின் பாத்தீங்கன்னாக்கா ஒரு மோலுக்கு எடுக்கலாம். இங்க 2 இருக்கு இல்லையா? அதனால இந்த இடத்துல என்ன பண்றோம்? 2 ஆலே மல்டிப்ளை பண்றோம். ஸோ 2 into 4 நமக்கு தெரியும் 8. ஸோ 8 into 10 power minus 6. ஸோ அதை அப்போ இதுல எத்தனை நம்பர் ஆஃப் மோல்ஸ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 8 into 10 power minus 6 moles ஆஃப் குளோரின் மைனஸ் அயான்ஸ் கிடைக்கும். ஓகேவா? இன்னொரு வாட்டி கூட திரும்ப சொல்றேன், கிளியரா கவனிச்சுக்கோங்க. என்கிட்ட வந்து 1.11 கிராம் ஆஃப் கால்சியம் குளோரைடு இருக்கு. நான் அதை என்ன பண்றேன்னா 500 ml வாட்டர்ல வந்து டிசால்வ் பண்றேன். 500 ml
சொல்யூஷன், அது வந்து சொல்யூஷன் சொல்றாங்க. ஓகே, வாட்டர்ல நான் டிசால்வ் பண்றேன். டிசால்வ் பண்ணிட்டு அதுல இருந்து நான் 20 ml பிப்பட் அவுட் பண்ணி இன்னொரு பீக்கருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். சொல்யூஷனை கரைச்சிட்டு இன்னொரு பீக்கருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ இதை என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னாக்கா 10 டைம்ஸ் வந்து டைல்யூட் பண்றேன். 10 டைம்ஸ் டைல்யூட் பண்றேன்னா என்ன அர்த்தம்னா அதுல இன்னமும் தண்ணி ஊத்துறேன். ஓகேவா? தண்ணியை ஊற்றி நல்லா காய்ச்சி டைல்யூட் பண்ணிட்டேன். டைல்யூட் பண்ணும்போது மோல் அளவு மாறுமா அப்படின்னு கேட்டா மாறாது. இதை தான் நம்ம போன டாபிக்ல பார்த்தோம். மோல்ஸோட அளவு கான்ஸ்டன்ட், மோல்ஸ் ஆர் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. எதோட மோல்? சொல்யூட்டோட மோல். சொல்யூட் மோல் வந்து கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஓகேவா? அதே தான் இங்க. இதுங்க வந்து மோலோட அளவு மாற போறது இல்ல. அப்போ அவங்க கடைசி என்ன கேட்கறாங்கன்னா ஃபைண்ட் த மோல் ஆஃப் Cl மைனஸ் அயான்ஸ் இன் 2 ml டைல்யூட் சொல்யூஷன். 2 ml டைல்யூட் சொல்யூஷன்ல எவ்வளவு இருக்குன்றது கேட்கறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் விஷயம். இப்போ கொஷின் என்ன படி பார்த்தோம்னாக்கா நம்ம நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கால்சியம் குளோரைட் கண்டுபிடிக்கணும். ஸோ 1.11 பை டிவைடட் பை 11. ஏன்னா இது மாஸ், மோலார் மாஸ். மோலார் மாஸ், மோலார் மாஸ்னா அதோட மூலக்கூறு நிறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ டிவைட் பண்ணோம்னா 0.01 மோல் கிடைக்கும். ஸோ இது வந்து எதில் இருக்குன்னா 500 ml இருக்கு. 500 ml 0.01 மோல் வந்து ரிசால்வ் பண்ணியிருக்காங்க. இதை தான் இந்த டாபிக்ல வருது. இப்போ எனக்கு தேவை 20 ml எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறது. ஸோ 20 ml என்ன பண்ணணும்? இது வந்து 500 இல்லையா? ஸோ 20 ml போகும்போது நான் அதே தான் 500 ஆல் டிவைட் பண்ணி போறேன். டோட்டல் வால்யூம் வந்து 500, எனக்கு மாத்தினது 20. ஸோ இதால் டிவைட் பண்ணா எனக்கு வேல்யூ வச்சிரும் 0.01 கிடைச்சிருக்குது. இப்போ இதே தான் இங்க இருக்குது இந்த மோல்ஸ்ல. இங்க சொன்னோம் மோல்ஸ் ஆஃப் 0.01 பை 25 சொல்லிட்டு. இதுல நீங்க எவ்வளவு தண்ணி ஊத்தினாலும் அதோட மோலோட அளவு மாற போறது இல்லை. ஸோ அதுலயுமே எவ்வளவுதான் இருக்க போகுது? 0.01 பை 25 தான் இருக்க போகுது. ஓகேவா? இப்போ நான் என்ன மாத்திக்கிறேன்? அதை 1 ml இருந்தா எவ்வளோன்னு மாத்திக்கிறேன். ஏன் சார் அதை மாத்துறீங்க அப்படின்னு கேட்டா, ஏன்னா எனக்கு தேவைப்பட போறது 2 ml. நான் ஃபர்ஸ்ட் 1 ml கண்டுபிடிச்சிட்டேன்னா 1 ml கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு 2 ml கண்டுபிடிக்கிறது ஈஸி. ஸோ 1 ml எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறேன். இங்க வந்து 200 இருந்துச்சு. அந்த 200 நான் மல்டிப்ளைல இருந்தது இந்த பக்கம் டிவைடு கொண்டு போயிட்டேன். ஸோ அதனால தான் 0.01 பை 25 இன்ட்டு 1 பை 200. ஸோ எனக்கு 2 ml தான் வேணும். அப்போ நான் இங்கே 2 மல்டிப்ளை பண்றேன். மல்டிப்ளை பண்ணி சால்வ் பண்ணீங்கன்னா 4 இன்ட்டு 10⁻⁻6 கிடைக்கும். ஓகேவா? நம்ம வந்து இது எதோட மோல்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா மொத்த கால்சியம் குளோரைடோட மோல் CaCl2. ஓகே, இதில் எனக்கு குளோரின் மட்டும் வேணும். ஏன்னா குளோரின் 2 ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ 2 ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னும் போது 2 இன்ட்டு 4 இன்ட்டு 10⁻⁻6. ஸோ 4 2s are 8. அப்போ 2 ml டைல்யூட் சொல்யூஷன்ல பாத்தீங்கன்னாக்கா 8 இன்டூ 10⁻⁻6 மோல்ஸ் ஆஃப் குளோரின் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? ஓகே, இன்னொரு வாட்டி புரியலன்னா இன்னொரு வாட்டி ரெக்கார்டட் வீடியோ செக் பண்ணுங்க, உங்களுக்கு புரிய வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். யோசிச்சு ஆன்சர் பண்ணீங்கன்னா ஈஸி. 1 or 2 ப்ராப்ளம்ஸ் போட்டீங்கன்னா உங்களுக்கே ஈஸியா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் சரி, அதே டைப் ஆஃப் கொஸ்டின் தான் இது. ஓகே, இந்த டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் பார்ப்போம். எக்ஸ்பிரஸிங் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூஷன். ஸோ இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது கொஞ்சம் பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸ் மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் ஈஸியான ப்ராப்ளம்ஸாகவே இருக்கும். இதை நம்ம ஒர்க் அவுட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் ஆஃப் குளுக்கோஸ். குளுக்கோஸ்னா தெரியும் இல்லையா? C6H12O6. ஸோ இதோட அமௌண்ட் ஆஃப் குளுக்கோஸ்னா என்ன கேட்குறாங்கன்னா மாஸ் கேட்குறாங்க. மாஸ் என்னன்றது தான் இங்கே கொஸ்டின் மார்க். ப்ரிப்பேர் 250 ml ஆஃப் 250 ml என்னது? இது வால்யூம். 250 ml ஆஃப் m/20. m/20 மோலாரிட்டி. சரிங்களா? மோலாரிட்டி அக்வஸ் சொல்யூஷன். சரிங்களா? அக்வஸ் சொல்யூஷன் சொல்லும் போது அப்ப அங்க என்ன சால்வெண்ட் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இது வாட்டர் யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு நம்ம இப்போ ஒர்க் அவுட் பண்ணணும். எப்படி ஒர்க் அவுட் பண்றது? மாஸ் கேட்குறாங்க. எவ்வளோ மாஸ் நான் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ மொலாரிட்டிக்கு என்ன ஃபார்முலா? மொலாரிட்டி ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூமா. m/20 தான் இங்க மொலாரிட்டி. m/20னா என்ன அர்த்தம்னா 1/20. 1/20 ஈக்குவல் டு மாஸ் என்ன நமக்கு தெரியாது. வால்யூம் என்ன? மாசா மோலா? மோல் தானே. சரி, மோல் ஆஃப் சொல்யூட் பை வால்யூம். ஓகேவா?
ஸோ மோல் ஆஃப் சொல்யூட்னும் போது நமக்கு மோல் என்னன்னு தெரியாது. வால்யூம் எவ்வளோ 250. 250 அப்படியே டைரக்டா போட்டுருவீங்களா? கிடையாது, அதை வந்து லிட்டருக்கு மாற்றணும். ஸோ 10⁻³ இப்போ மோல் ஈக்குவல் டு 250 into 10⁻³ divided by 20. மோலுக்கு ஃபார்முலா என்ன? மாஸ் பை வால்யூமா? சரி, மாஸ் பை மோலார் மாஸா? மோலுக்கு என்ன ஃபார்முலா? மாஸ் டிவைடட் பை மோலார் மாஸ். கரெக்டா? கரெக்டா இல்லையா? ஓகே. ஸோ மாஸ் பை மோலார் மாஸ்னா 250 into 10⁻³ இது இப்படியே இருக்கட்டும், கீழே டிவைடட் பை 20 இருக்கட்டும். ஓகே, மாஸ் நமக்கு தெரியாது, அதுதான் மாஸ் அப்படியே வச்சுக்கிறீங்க. மோலார் மாஸ் நமக்கு எவ்வளோ இங்கே இருக்கு, கிவன் டேட்டாவில் கொடுத்துருக்காங்க 180. ஓகேவா? 180 ஈக்குவல் டு 250 into 10⁻³ divided by 20. இப்போ எனக்கு மாஸ் மட்டும் வேணும். ஸோ மாஸ் மட்டும் நான் இங்கே வச்சுக்கிறேன், இது எல்லாத்தையும் நமக்கு கொண்டு போயிடுறேன். 250 into 10⁻³ 10⁻³ divided by 20 into 180. 0 0 கேன்சல் ஆகிடும், 2 1 போயிடும், 9. இப்போ 9 into 250 எவ்வளோ கிடைக்கும்? 9 into 250 எவ்வளோ கிடைக்கும்? மல்டிப்ளை பண்ணி பாருங்க. மல்டிப்ளை பண்ணிட்டீங்களா? ரொம்ப டைம் எடுத்துக்கூடாது. போயிட்டீங்களா? 2250 into 10⁻³ வருமா? வருதா? செக் பண்ணீங்களா? ஸோ 10⁻³ 3 பாயிண்ட் தள்ளி வைக்கணுமா? இங்க இருக்கு பாயிண்ட் 1 2 3, அப்போ 2.25 கிராம். ஆப்ஷன் இருக்கா பாருங்க. 2.25 கிராம் இருக்கா? எஸ் இருக்குன்னா எஸ் டிக் பண்ணிட்டீங்களா? டிக் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சம் போலாமா? புரிஞ்சிச்சுன்னா நெக்ஸ்ட் சம் போலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்க அப்படின்னா மோலால். மோலால்னா என்ன? லிக்விடா சாலிடா? லிக்விடா சாலிடா? மொலால், மொலாரிட்டி தான் மொலால், வேற ஒன்றும் இல்லை. ஓகேவா? சாலிட். In 1 molal solution that contains 0.5 moles of solute, 0.5 moles of solute, there is, அப்போ அதுல வந்து எவ்வளவு சால்வெண்ட் பிரசன்ட் ஆயிருக்கும்ன்றது தான் கொஸ்டின். அதாவது 1 molal solution that contains 0.5 moles of solute-னா அப்ப அதுல எவ்வளவு சால்வெண்ட் பிரசன்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நமக்கு மொலாரிட்டிக்கு ஃபார்முலா என்ன? மொலாரிட்டி ஈக்குவல் டு moles of solute by mass of solvent. கரெக்டா? ஓகே, எனக்கு எவ்வளவு மோல்ஸ்? மொலால்னா 1ன்னு சொல்லிட்டாங்க, அப்ப இதோட வேல்யூ 1 ஈக்குவல் டு மோல் எவ்வளவு எனக்குன்னு பார்த்தோம்னா 0.5 டிவைடட் பை மாஸ் எதுல சொல்லுவோம்னா கிலோகிராம்ல சொல்லுவோம், இன் கிலோகிராம். ஓகேவா? இப்போ மாஸ் இன் கிலோகிராம். இப்போ இதுக்கு மல்டிப்ளை பண்ணுங்க. மாஸ் இன் கிலோகிராம் ஈக்குவல் டு 0.5 கிலோகிராம். 0.5 கிலோகிராம் கிராமுக்கு மாத்தனா எவ்வளவு? 500 கிராம். அப்போ 500 கிராம் ஆஃப் சால்வெண்ட் எங்க இருக்கோ அதான் ஆன்சர். எம்எல் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க, எம்எல் கிடையாது. ஏன்னா இது சாலிட்ல வரும், சால்வெண்ட் அதாவது சாலிட்ல வரும், அதனால இது எம்எல் வராது. மொலாரிட்டினா தான் நீங்க சால்வெண்ட்டுக்கு போகணும், எம்எல்க்கு போகணும். ஓகேவா? சரி, அப்ப இங்க என்ன ஆன்சரு? சி ஆன்சர். 500 கிராம் ஆஃப் சால்வெண்ட், 500 கிராம் ஆஃப் சால்வெண்ட். ஓகேவா? புரிஞ்சதா? மொலால்ன்றது வெயிட் சொல்லுவாங்க, சால்வெண்ட்டை வெயிட்ல சொல்லுவாங்க, அதனால தான் 500 கிராம். இங்கே 500 ml இருக்கு. கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, கன்ஃபியூஸ் ஆகிறதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் டிபெண்ட்ஸ் ஆன் டெம்பரேச்சர்? ஏற்கனவே இதை பார்த்தோம். டிபெண்ட்ஸ் ஆன் டெம்பரேச்சர். யாரு டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க? வெயிட் பர்சன்டேஜா? கிடையாது. வெயிட் பர்சன்டேஜ் ஏன் டெம்பரேச்சர் டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டாங்க அப்படின்னா வெயிட்டுக்கும் டெம்பரேச்சருக்கும் எந்த சம்பந்தமும் படாது. ஓகேங்களா? அதே மாதிரி மோல் ஃபிராக்ஷன்ல இருக்கிறதும் ஃபுல்லா மோலுக்கும் டெம்பரேச்சருக்குமே சம்பந்தம் கிடையாது.
ஒரு வெயிட்னு சொல்லிட்டா இதுவும் என்னது மொலாலிட்டியும் வெயிட் தான், அதுவுமே வெயிட்டை பேஸ் பண்ணி தான் வரும். ஏன்னா சால்வெண்ட் எதை பேஸ் பண்ணி இருக்குது, இங்க கிலோகிராம்னு இருக்குது இல்லையா, இங்க இருக்கு ஃபார்முலா மாஸ் ஆஃப் சால்வெண்ட். ஸோ கிலோகிராம்ல இருக்கும்போது இதுவும் டெம்பரேச்சர் டிபெண்ட் பண்ணி இருக்காது. அப்போ யார் மட்டும் தான் டெம்பரேச்சர் டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க, மொலாரிட்டி. ஏன் அப்படின்னா நம்ம இங்க ஃபார்முலாவே என்னது வால்யூமை பேஸ் பண்ணி இருக்கு. ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது அதை டிசால்வ் ஆகுறத வந்து ஏறவும் இறங்கவும் செய்யலாம் மொலாரிட்டியில. ஏன்னா இங்க என்ன இருக்குது, வால்யூம்ன்றது லிக்விட். ஸோ லிக்விட் நமக்கு நார்மலாகவே தெரியும், லிக்விட் வந்து டெம்பரேச்சரில் அஃபெக்ட் ஆகக்கூடியது. ஸோ இங்கே ஆன்சர் பார்த்தீங்கன்னாக்கா மொலாரிட்டி. இதுதான் நான் முதலே சொன்னேன், மொலாரிட்டி டஸ் நாட் டிபெண்ட்ஸ் ஆன் டெம்பரேச்சர்னு சொல்லிட்டு நோட் பண்ணிக்கோங்க. இந்த கொஸ்டின் இங்கே வந்திருக்கு பாருங்க. நெக்ஸ்ட், வாட் இஸ் த மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் சொல்யூட் இன் 1 m aqueous? இந்த ஸ்மால் m போட்டால் மீட்டர்லாம் கிடையாது, அதுவுமே மொலாலிட்டியை தான் டிபெண்ட்ஸ் பண்ணி இருக்கு. மொலாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ மொலாலிட்டி ஈக்குவல் டு 1 m. What is the mole fraction? Mole fraction of the solute. Mole fraction of the solute. So mole fraction of the solute கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? ஃபார்முலா படி x solute equal to number of moles of solute divided by number of moles of solution அப்படின்னு சொல்லுவோம். சொல்யூஷனை நம்ம எப்படி எழுதலாம்னா n moles of solute. சொல்யூட்னா அது கரைப்பொருள் தான், அது வேற ஒன்றும் இல்லைங்க. சொல்யூட் சால்வெண்ட் எது போட்டாலும் அப்படிதான், சால்வெண்ட்னா கரைப்பான், மற்றபடி எல்லாம் நம்பர் வேல்யூஸ் தான். சொல்யூட் பிளஸ் சால்வெண்ட், இதுதான் ஃபார்முலா. சொல்யூட் பிளஸ் சால்வெண்ட். சரி, இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது? 1 மோல் சொல்யூட்னா என்ன அர்த்தம்? 1 மோல் சொல்யூட்னா என்ன அர்த்தம்? அதுல எவ்வளோ கிராம்ஸ் வந்து எவ்வளோ ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னாக்கா, கண்டிப்பா இதுல வந்து பார்த்தோம்னாக்கா 1 கிலோகிராம் ஆஃப் வாட்டர் ப்ரெசென்ட் ஆயிருக்கோ சான்சஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் மோல்ஸ் ஆஃப் வாட்டரை கண்டுபிடிப்போம். இது வந்து கண்டிப்பா 1/1 தான் இருக்கணும். 1/1னா இப்போ இது கண்டிப்பா கிலோகிராம்ல சொல்றோம். கிலோகிராம்ல சொல்றோம்னா இதை வந்து கிராம்ஸ்க்கு மாற்றும் போது எப்படி மாற்றுவோம்? 1 கிலோகிராம் ஈக்குவல் டு 1000 கிராம் தானே. இங்க என்ன சொல்யூஷன் சொல்றாங்க? அக்வஸ்னா பண்ணது வாட்டர். அப்ப இங்க சால்வெண்ட் என்னது? கண்டிப்பா வாட்டரா தான் இருக்க முடியும். ஓகேவா? இப்போ இதுல இருந்து அப்ளை பண்ணலாம். எப்படி அப்ளை பண்றது பார்த்தா, மோல்ஸ் ஆஃப் வாட்டர். மோல்ஸ் ஆஃப் வாட்டர் தான் என்ன இங்க சால்வெண்ட். மோல்ஸ் ஆஃப் வாட்டர் தான் இங்க என்னது சால்வெண்ட். ஓகேவா? எனக்கு வந்து மோல் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்கணும். மோல் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் மோல் கண்டுபிடிக்கணும். எவ்வளோ வெயிட்? 1000 டிவைடட் பை H2ஓட இது மோலார் மாஸ் என்னன்னு பார்த்தோம்னா 18. ஸோ இதை போட்டு டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 55.56 கிராம் மோல் இன்வர்ஸ், சாரி கிராம் இல்லை, மோல் கிடைக்கும். மோல் ஏன்னா நம்ம கண்டுபிடிக்கிறது மோல் இல்லையா? ஸோ இது வந்து மோலார் மாஸ் H2O வந்து 18 கிராம் மோல்னு வச்சுங்க. ஸோ இதை எடுத்துமே இங்கே போட்டாக்கா நமக்கு கிடைக்குது, மோல் கிடைச்சிச்சு. இப்போ இதை எடுத்துமே எங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்? இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இதில் இந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணுவோம். எக்ஸ் சொல்யூட்டோட மோல் வேல்யூ எவ்வளோப்பா? இங்கே பாருங்க, சொல்யூட்டோட மோல் வேல்யூ எவ்வளோ? 1 டிவைடட் பை 1 பிளஸ், இப்போ தான் மோல் கண்டுபிடிச்சோம் எதோடது? சால்வெண்ட்டோடது. 55.56 55.56 ஆட் பண்ணீங்கன்னா 1/56.56 56.56 கிடைக்கும். ஓகேவா? இதை சால்வ் பண்ணா என்ன கிடைக்கும்? சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். சால்வ் பண்ணி பாருங்க, வேல்யூ வந்து கிடைக்குதான்னு சொல்லிட்டு 0.0177 கிடைக்கும். ஓகேவா? டிவைட் பண்ண தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டிவைட் பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 0.0177 கிடைக்கும். மேபி நமக்கு சயின்டிஃபிக் கால்குலேட்டர் வந்து ஆன்லைனில் எக்ஸாம் வச்சாங்க, அதாவது சிபிடி மோடில் வச்சாங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர்லேயே அந்த சயின்டிஃபிக் கால்குலேட்டர்ன்றது இருக்கும், அங்கே கூட நீங்கள் வச்சு போட்டுக்கலாம். பட் இப்போ அதெல்லாம் இல்லை, அதனால் நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் கையிலேயே போட்டு ட்ரை பண்ணுங்க ப்ராப்ளம்ஸ். ஓகேவா? ஓகே, சரி, ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இது வரைக்கும் நடத்துனதுல?
முன்னாடி நடத்துனதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சொல்லணுமா? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சிம்பிள் தான். நான் இன்னொரு பேஜ் ஆட் பண்ணி சொல்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன கேக்குறாங்க அப்படின்னா, கிளியரா பாத்துங்க என்ன இருக்குன்றத ஃபர்ஸ்ட் எழுதிப்போம். மொலாரிட்டி கொடுத்துருக்குறாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் m/20 சொல்றாங்க. மொலாரிட்டி என்ன சொல்றாங்க? m/20 சொல்றாங்க. mங்கிறது இங்க வந்து மொலாரிட்டி தான். ஸோ அதனால நம்ம என்ன போனா 1 தான் இருக்கும். 1/20 அதான் மொலாரிட்டி, வேற ஒன்றும் இல்லை. m/20னா அதுதான். அதை எப்படி சொல்லுவோம்? இங்க சொல்லுவோம் இல்லையா, இப்போ 0.2 mன்னு போட்டிருக்கோம்ல, அந்த இந்த m தான் இங்க மேல போட்டிருக்கோம், வேற ஒன்றும் கிடையாது. ஓகேவா? அது எப்படி சார் m வந்துச்சுன்னா அந்த m இங்க போயிடுச்சு, பக்கத்துல இருக்குது, அதுதான் அது. ஓகே, நெக்ஸ்ட் விஷயம் என்ன சொல்றாங்க? அமௌண்ட் ஆஃப் குளுக்கோஸ் தான் கண்டுபிடிக்க போறீங்க. அதுல எத்தனை ml ப்ரிப்பேர் பண்ணணும்? 250 ml. நம்மளோட வால்யூம் எவ்வளோ? 250 ml. நம்ம முதல்ல சொல்லிட்டோம் ml யூஸ் பண்ண கூடாது, லிட்டர் தான் யூஸ் பண்ணணும். அப்போ 250 இன்டூ 10⁻³ வைப்பீங்களா? அது 10⁻³ இருக்கட்டும், நான் எதுவும் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. அதை நெக்ஸ்ட் அவங்க என்ன கிவன் டேட்டால கொடுத்துருக்காங்கன்னா, மோலார் மாஸ் கொடுத்துருக்காங்க. மோலார் மாஸ் கொடுத்துருக்காங்க 180. அப்போ மோலார் மாஸ் ஈக்குவல் டு 180 கிராம் மோல் இன்வெர்ஸ் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நமக்கு மாஸ் கண்டுபிடிக்கணும். இதுதான் கொஷின். மாஸ் என்ன? இது எனக்கு கண்டுபிடிச்சு சொல்லு. மாஸ் ஆஃப் குளுக்கோஸ் எவ்வளோ? நான் குளுக்கோஸை கொண்டு போயிட்டு ஆட் பண்ணா எனக்கு வந்து இந்த சொல்யூஷன் கிடைக்கும். இதுதான் கொஷின். ஓகே, இப்போ நமக்கு ஃபார்முலா என்ன? மொலாரிட்டிக்கு molarity equal to moles mass, moles of solute. moles of solute இங்கிறது glucose divided by volume of solvent. இங்க solventங்கிறது water. அதுவும் எதுல சொல்லணும்? லிட்டர்ல தான் சொல்லணும். இப்போ நான் மோல்ஸ் கண்டுபிடிக்கணும். மோல்ஸ்க்கு எனக்கு என்ன ஃபார்முலா? மோல், இது நீங்க சின்ன கிளாஸ்ல படிச்சிருப்பீங்க, சாரி சின்ன கிளாஸ் 10th 11th படிச்சிருப்பீங்க. மோல் ஈக்குவல் டு மாஸ், நிறை, டிவைடட் பை மோலார் மாஸ், மூலக்கூறு நிறைன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? மாஸ் எனக்கு எவ்வளோ தெரியாது, அதனால நான் மாஸ்னே வச்சுக்கிறேன். மோலார் மாஸ் எவ்வளோ கொடுத்துட்டாங்க? 180. எங்க கொடுத்துருக்குறாங்க? இங்க கொடுத்துருக்குறாங்க 180. ஓகேவா? இப்போ இதை தூக்கிட்டு போயிட்டு நான் இந்த இடத்துல போடுறேன், இதுக்கு பதில். இப்போ இங்க போட்டோன்னா என்ன கிடைக்கும்? மாஸ் டிவைடட் பை 180 ஹோல் டிவைடட் பை என்னோட வால்யூம் எவ்வளோ இங்க இருக்கு? 250 இன்டூ 10⁻³ ஓகேவா? என்னோட மொலாரிட்டி எவ்வளோ? இதுதான் மொலாரிட்டி. இங்க எவ்வளவு கொடுத்துருக்குறாங்க? 1/20 கொடுத்துருக்குறாங்க. 1/20 அப்படியே வச்சுக்கோ, 1/20 இருக்கு. ஓகேவா? இப்போ நம்ம இதை எப்படி பிரிச்சு எழுதலாம்? இதை தூக்கி மல்லியில பண்ணிடுங்க. போயிடுச்சுன்னா மாஸ் டிவைடட் பை 180 இருக்குமா, ஈக்குவல் டு 250 இன்டூ 10⁻³ இருக்குமா, டிவைடட் பை 20. ஓகேவா? இப்போ இந்த 180 இருக்குல்ல, இந்த 180 ஈக்குவலுக்கு இந்த போச்சுன்னா மல்டிப்ளையா. அப்போ மாஸ் ஈக்குவல் டு 250 இன்டூ 10⁻³ இன்டூ 180 டிவைடட் பை 20 வருமா? இங்க கேன்சல் பண்ணுங்க. 1 டைம்ஸ் 9 டைம்ஸ் 9 டைம்ஸ். அப்போ எனக்கு எவ்வளவு கிடைக்கும் மீதி? 250 இன்டூ 9 இன்டூ 10⁻³ எனக்கு வந்து 2250 கிடைக்கும். மல்லிகை போனா அது ஒரு 10⁻³. ஸோ 10⁻³ போது பாயிண்ட் இங்க வரும். ஸோ எனக்கு ஆன்சரு 2.25 கிராம்ஸ். அதுதான் இங்க போட்டிருக்கோம், 2.25 கிராம்ஸ். ஓகேவா? கிளியர் ஆயிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு கண்டிப்பா கிளாஸ் இருக்கு, டெய்லியுமே கிளாஸ் இருக்கு. மண்டே டு ஃப்ரைடே உங்களுக்கு கிளாஸ் கம்பல்சரி இருக்கு. கவர்மெண்ட் ஹாலிடே எல்லாம் பார்க்க கூடாது. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு வந்தாச்சு. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்னு வந்துட்டா கம்பல்சரி கிளாஸஸ் இருக்கும். செகண்ட் அண்ட் தேர்டா? ஓகே, செகண்ட் அண்ட் தேர்ட்ல என்ன?
நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது மொலால். மொலால்னும் போது நம்ம இங்க ஃபார்முலா பாருங்க, என்ன ஃபார்முலா கொடுத்துருக்கோன்னு. மொலால் ஈக்குவல் டு மோல் பை மாஸ் ஆஃப் சால்வெண்ட். அவங்க ஆல்ரெடி மோல் கொடுத்துட்டாங்க 0.5, அதுக்கு நான் போட்டேன். எனக்கு மாஸ் தான் தெரியாது, ஓகேவா? மாஸ் தான் கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ 0.5 இங்கே வச்சுக்கிறேன். இந்த எம் தூக்கி இங்கே வழியில பண்ணிட்டேன். அப்போ எம்னா அது மாஸ். மாஸ் ஈக்குவல் டு 0.5 கிலோகிராம். கிலோகிராம்ல இருக்குது, கிலோகிராம்ல இருக்கிறத கிராமுக்கு மாற்ற போறீங்க. 0.5 கிலோகிராம்னா என்ன அர்த்தம்? 500 கிராம். அவ்வளவுதான், சிம்பிள். இதெல்லாம் ஒன்லைன் ஆன்சர், அதெல்லாம் வந்து நம்ம டீப்பா கொண்டே போகக்கூடாது. தேர்ட் கொஸ்டின்ல நம்ம ஏற்கனவே சொன்னோம், அது ஃபார்முலாவை டிபெண்ட் பண்ணி இருக்குது. மொலாரிட்டி ஈக்குவல் டு நமக்கு என்ன ஃபார்முலா? மோல் பை வால்யூம். வால்யூம்னாலே அது என்னது? லிக்விட். இப்போ நீங்க இதை எப்படி எடுத்துக்கலாம்னா, ஒரு சர்க்கரை தண்ணியில போட்டு கரைக்கிறீங்க. வெறும் தண்ணியில சர்க்கரையை போட்டு கரைச்சிங்கன்னா கரைக்க டைம் அதிகமா எடுத்துக்கும் இல்லையா? ஸோ வெறும் தண்ணியில போட்டு கரைக்கும் போது டைம் நிறைய எடுத்துக்கும். இதே கொஞ்சம் தண்ணியை சூடு பண்ணிட்டு அதுக்கப்புறமா சர்க்கரையை போட்டு கரைச்சி பாருங்க, ரொம்ப வேகமா கரையும். அதுதான் மொலாரிட்டி. ஸோ சொல்யூட்டா வால்யூமை வந்து என்ன பண்ண எவ்வளோ மோல்ஸ் போட்டுறதுன்றது ஸ்டாண்டர்டு. பட் அதை கரைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த இது வந்து இதெல்லாம் மாறுது. இந்த இடத்துல வந்து மொலாரிட்டியில் வந்து மாறுது. மேபி இந்த கொஞ்சம் லிக்விட் வந்து வேப்பரைஸ் ஆகி கூட போயிடலாம். வேப்பரைஸ் ஆகி போயிடுச்சுன்னா அப்போ மாறும்ல. இன்னும் கொஞ்சம் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா மொத்தமே போயிடும், வெறும் சால்ட் மட்டும் நிற்கும் வண்டியில். ஸோ அதுக்கு தான் அந்த டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகே, நெக்ஸ்ட். How many grams of concentrated nitric acid solution should be used to prepare 250 ml nitric acid? எவ்வளோ கிராம்ஸ் வேணும் கான்சென்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட்? கான்சென்ட்ரேட்னு சொன்னோம், ஸ்ட்ராங்கா இருக்கும்னு சொல்லிட்டு. ப்ரிப்பேர் 250 ml ஆஃப் இது வந்து எடுத்துக்கிறாங்க. இப்போ கிராம்ஸ்ல கேட்குறாங்க. The concentrated acid is 70% of nitric acid ன்னு சொல்றாங்க. Concentrated acid is 70% of nitric acid. பாப் எப்படி வருது? இதுக்கப்புறம் இருக்கிற சம்ஸ் எல்லாம் நீங்க தான் ட்ரை பண்ண போறீங்க. எல்லா சம்ஸும் போட்ட முடியாது. இது இருக்கிற சம்ஸ் போடுங்க, ட்ரை பண்ணுங்க. ஆன்சர் வரலன்னா நெக்ஸ்ட் கிளாஸ் கேளுங்க. டவுட் கிளியரிங் செஷன்ல கூட நம்ம அந்த ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ இந்த ஒரு 5th சம் போட்டுட்டு நான் நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு போயிடும். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, மாஸ் ஆஃப் HNO3 தான் கண்டுபிடிக்கணும். என்னன்னு தெரியாது. கிவன் டேட்டா என்ன கொடுத்துருக்குறாங்க? வால்யூம் வந்து 250 ml. லிட்டருக்கு மாத்திருங்க. 250 into 10 power minus 3. ஒரு பக்கம் ஓரமா இருக்கட்டும் லிட்டர்ல. ஓகே, மொலாரிட்டி எவ்வளோ? மொலாரிட்டி ஈக்குவல் டு 2.0 m. மொலாரிட்டி வந்து 2.0 mன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிடோட பர்சன்டேஜ். கான்சன்ட்ரேட்டட் HNO3 எவ்வளோ இருக்குன்னா 70% கான்சன்ட்ரேட்டரா இருக்கு. 70% பை மாஸ். அதோட வெயிட்ல 70% வந்து கான்சன்ட்ரேட்டரா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இதுல வந்து மோலார் மாஸ் ஆஃப் நைட்ரிக் ஆசிட்னு தெரியணும். மோலார் மாஸ் ஹைட்ரஜனுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 1 பிளஸ் நைட்ரஜனுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 14 பிளஸ் ஆக்சிஜன் மொத்தம் 3 இருக்குது, ஒரு ஆக்சிஜனுக்கு 16. ஸோ இதை ஆட் பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 63 கிராம் மோல் இன்வர்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேவா? மோலார் மாஸ் அப்படின்னு. ஹைட்ரஜனுக்கு 1, இது வந்து நீங்க படிச்சிருக்கணும். மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் 1, மாஸ் ஆஃப் நைட்ரஜன் 14, மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் 16. ஸோ இங்க வந்து மொத்தம் 3 ஆக்சிஜன் இருக்கிறதுனால 3ஆல மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். இது வந்து இன்னும் சொல்ல முடியாது, ஏன்னா நீங்க சின்ன கிளாஸ்ல இருந்தே படிச்சிருக்கணும். அதாவது 11th 12th படிச்சிருப்பீங்க. மேபி தெரியலன்னா இன்னொரு வாட்டி சொல்றேன். ஹைட்ரஜனுக்கு வந்து 1, அதனால 1 போட்டிருக்கோம். நைட்ரஜனுக்கு 14, அதனால 14 போட்டிருக்கோம். ஆக்சிஜனுக்கு பார்த்தீங்கன்னா 13, அதுக்கு மேலே எழுதும்ல அந்த மோலார் மாசுங்கிறது அதுதான். நீங்க 3 இருக்கிறதுனால 3 போட்டு மல்டிப்ளை பண்ணிருக்கோம். ஸோ 63 உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கால்குலேஷன் வந்து எதை போட போறோம்னா மொலாரிட்டிக்கு போட போறோம். நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளவு இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஈக்குவல் டு மொலாரிட்டி இன்டூ வால்யூம். மொலாரிட்டி எவ்வளோ இங்க 2.0 இன்டூ வால்யூம் எவ்வளோன்னு பார்த்தோம்னாக்கா 250 இன்டூ 10 பவர் மைனஸ் 3. ஸோ இது 2 வழியில பண்ணோம்னா 500 வரும். 500 இன்டூ 10 பவர் மைனஸ் 3. ஓகேவா? நம்ம இதை எப்படி வச்சுக்கலாம்னா 0.5 மோல் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ எனக்கு வந்து மாஸ் ஆஃப் பியூர் நைட்ரிக் ஆசிட் தெரியணும். மாஸ் ஆஃப் பியூர் நைட்ரிக் ஆசிட். ஏன் பியூர் நைட்ரிக் ஆசிட் எடுக்கிறோம்னா இது நம்ம கிட்ட எவ்வளவு பர்சன்டேஜ் தான் இருக்கு?
70% தான் இருக்கு. பியூர் தான் நமக்கு இதுல இருந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ பியூர் கண்டுபிடிக்கிறோம்னா மாஸ் ஈக்குவல் டு எனக்கு எவ்வளோ மோல் பார்த்தீங்கன்னா 0.5 அது இன்டூ எனக்கு மோலார் மாஸ் எவ்வளோ 63. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா எனக்கு கிடைச்சிரும். ஓகேவா 31.5 கிராம்ஸ் கிடைக்கும். ஏன் சார் இப்படி பண்ணீங்க அப்படின்னா நமக்கு மோலுக்கான ஃபார்முலாவை தான் இங்கே ரிவர்ஸ் பண்ணியிருக்கோம். மோல் ஈக்குவல் டு இந்த சைட் பார்க்கணும் மாஸ் பை என்ன சொல்லுவீங்க மோலார் மாஸ்ன்னு சொல்லுவோமா. ஸோ இந்த மோலார் மாசத்துக்கு இங்கே மல்டிப்ளை பண்ணிடுங்க. அப்போ நமக்கு மாஸ்க்கு என்ன கிடைச்சிரும் மாஸ் ஈக்குவல் டு மோல் இன்ட்டு மோலார் மாஸா கரெக்டா. ஸோ அந்த விஷயத்தை தான் நம்ம இங்கே கொண்டு வந்து போட்டிருக்கோம். மாஸ் ஈக்குவல் டு 0.5 இன்ட்டு 63 அதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 31.5 கிராம் கிடைக்குது. ஓகே இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது என்னன்னு பார்த்தோம்னா 70% நைட்ரிக் ஆசிட். எவ்வளோ இருக்குது 70% நைட்ரிக் ஆசிட். அப்போ ஒன்றும் கிடையாது. இதில் கொண்டு போய் நம்ம 70% டிவைட் பண்ண போகிறோம். 70% ஆஃப் மாஸ் இதுல இருந்து 70% மாஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறேன் 31.5. ஸோ மாஸ் ஈக்குவல் டு 31.5 divided by 70 ஓகேவா இன்டூ 100. ஏன் 100 வந்துச்சு பர்சன்டேஜ்ல சொல்லும் போது 70/100 தான் இங்க வச்சிருக்கும். இந்த இடத்துல இருக்கும்போதே பர்சன்டேஜ்ல இருக்கும்போதே 70/100 தான் இருக்கும். அது இந்த பக்கம் வரும்போது 100/17 வரும். ஸோ இதை கேன்சல் பண்ணீங்கன்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும் இது ஒரு 0 இது ஒரு 0 இது ஒரு 1 டைம். ஸோ 1 டைம் கேன்சல் பண்ணி இது கேன்சல் பண்ணுங்க. கேன்சல் பண்ண எவ்வளோ வருது பாருங்க 4.5 வருமா இன்டூ 10. ஸோ மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 445 கிராம்ஸ் வந்திருக்கும். இந்த இருக்கா 45 கிராம்ஸா இருக்கு. சி ஆப்ஷன் 45.0 கிராம்ஸ் ஆஃப் கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட். ஓகேவா வந்துருச்சா வந்து இருக்கணும். ஓகேவா செக் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. இங்க போட்டது புரியலன்னா நான் இங்க வந்து போடுறேன். இந்த சைட் போறேன் பாருங்க. மாஸ் ஆஃப் பியூர்னா இது 100% தான் வந்து நம்ம கிட்ட 31.5. இப்போ இந்த 31.5 கிராம்ல 70% நம்ம கண்டுபிடிக்கணும். 70% ஆஃப் மாஸ் ஆஃப் HNO3 போட்டா டிவைட் தான் பண்ணும் 31.5 divided by 70 into 100. ஓகேவா ஓகே போட்டுக்கோம் 31.5 divided by 70 into 100. ஸோ இங்கே 0க்கு 0 கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 4.5 கிடைக்கும். ஸோ 4.5 into 10 45 grams. சரியா ஓகே ரிமைனிங்ல கொஞ்சம் பழைய கொஸ்டின்ஸ் நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த குளுக்கோஸ் கொஸ்டின் போடலாம். மாலிகுலர் வெயிட் கொடுத்துட்டாங்க. மாலிகுலர் வெயிட் ஆஃப் குளுக்கோஸ் வந்து 180. ஒன்றும் இல்லை மோலார் மாஸ் மாலிகுலர் வெயிட் எல்லாம் ஒன்று தான். A solution of glucose which contains 18 gram per liter. ஸோ 18 கிராம் இருக்கிற சொல்யூஷன் கொடுத்தா எனக்கு அது எவ்வளோ மொலாரிட்டி இருக்கும் 18 கிராம் பர் லிட்டர் கொடுத்தா எவ்வளோ மொலாரிட்டி இருக்கும் அதுதான் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க சிம்பிள் தான் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இந்த சம்ஸ் எல்லாம் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இந்த சம்ஸ் 6, 7 இன்னும் கூட கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கு. 8, 9, 10, 11 இந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. எல்லா கொஸ்டின்ஸும் இந்த கிளாஸ்லேயே சால்வ் பண்ண முடியாது. இதெல்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. வரலான்னு நெக்ஸ்ட் கிளாஸ் சொல்லுங்க. இன்னும் கூட கொஸ்டின்ஸ் இருக்கு. இண்டிஸ்ல பேஸ் பண்ணி இதெல்லாம் நான் நெக்ஸ்ட் கிளாஸ் போடுறேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் ஜேஇ லெவல் கொஸ்டின்ஸ். எல்லாமே ஜேஇல கேட்ட கொஸ்டின்ஸ். இதுக்கு முன்னாடி கேட்டதெல்லாம் நீட்ல இருந்தது. இதெல்லாம் ஜேஇ லெவல் கொஸ்டின்ஸ். இந்த இருப்பாங்க மொலாரிட்டி கொஸ்டின்லாம் ஈஸியாக இருக்கும். போடுங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இதோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இது எல்லாமே ஜேஇ லெவல் கொஸ்டின்ஸ். ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின்ஸ். இதையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இதில் இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணுங்க. இதில் எதனா கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ண முடியல அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது கேளுங்க. ஓகே
ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னாக்கா சாலிபிலிட்டியில லிக்விட் அண்ட் லிக்விட் சொல்யூஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். லிக்விட் அண்ட் லிக்விட் சாலிபிலிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ வேப்பர் ப்ரெஷர் அப்படின்னா என்ன, ஃபர்ஸ்ட் அந்த வேர்ட் தெரிஞ்சுக்கணும். ஒரு எல்லா லிக்விடும் பார்த்தீங்கன்னாக்கா லிக்விட் ஸ்டேட்ல இருந்து வேப்பர் ஸ்டேட்டுக்கு போகும். லிக்விட் ஸ்டேட்ல இருந்து வேப்பர் ஸ்டேட்டுக்கு போகும். ஆமா தானே? வாட்டர் எடுத்துக்கிட்டோம்னா வாட்டரை நம்ம ஹீட் பண்ணா நமக்கு அது என்ன வரும், வாட்டர் வேப்பரா மாறும் இல்லையா? வாட்டர் வேப்பரா மாறணும் அப்படின்னா இந்த மாறும்போது இதுக்குன்னு ஒரு ப்ரெஷர் அப்ளை ஆகும். அதாவது ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம இந்த இடத்துல என்ன சொல்லுவோம்னா வேப்பரா மாறுறதுனால வேப்பர் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவோம். அதை பேஸ் பண்ணி இருக்கும் லிக்விட் அண்ட் லிக்விட் சொல்யூஷன். ரெண்டு லிக்விட் யூஸ் பண்றாங்க. ஹென்ரிஸ் லா எதை சொல்லுச்சு? ஹென்ரி லா எதை பத்தி பேசணும்? ஹென்ரிஸ் லா அப்படிங்கிறது லிக்விடையும் கேஸையும் மிக்ஸ் பண்ணிங்க. கேஸ் தான் சொல்யூட். ஓகேவா? லிக்விட் வந்து சால்வெண்ட். இங்க லிக்விட் தான் சொல்யூட்டும் லிக்விட் தான் சால்வெண்ட். ரெண்டுமே ஒன்று தான். ரெண்டுமே சொல்யூட் சால்வெண்ட், ரெண்டுமே லிக்விட் தான். ஓகேவா? அதுதான் இந்த இதுல படிக்க போற டாபிக். ஹென்ரிஸ் லாங்கிறது லிக்விட் அண்ட் கேஸை பத்தி சொல்றது. ரவுலட்ஸ் லா அப்படிங்கிறது ரவுலட்ஸ் லா. ஸோ ரவுலட்ஸ் லா அப்படிங்கிறது எதுனா லிக்விட் அண்ட் லிக்விட் இன்ட்ராக்ஷன் பத்தி சொல்றது. ஓகே, ஃபர்ஸ்ட் ரவுலட்ன்றது என்ன சொல்றாருன்னு பார்த்தோம்னா, ஃபார் ஏ சொல்யூஷன் ஆஃப் வாலடைல் லிக்விட்ஸ். வாலடைல்னா என்ன அர்த்தம்? வாலடைல்னா ஈஸிலி வேப்பரைசபிள். வேப்பரா மாறிடும். அந்த லிக்விட் வந்து நார்மல் டெம்பரேச்சர்லயே வேப்பரா மாறக்கூடிய தன்மை. எக்ஸாம்பிள் எத்தனாலுங்கிறத அந்த பர்ஃபியூம்ஸ் எல்லாம் இருக்கும்ல, சும்மா மேல அடிச்சாலே கொஞ்ச நேரத்துல என்ன இருக்கும், லிக்விட் ஸ்டேட்ல தான் இருக்கும், பட் கொஞ்ச நேரத்துல என்ன ஆயிடும்னா வேப்பரைஸ் ஆகி போயிடும். அந்த மாதிரி லிக்விடா இருக்கும், சீக்கிரமா வேப்பரைஸ் ஆகி போகக்கூடியதான் வாலடைல் லிக்விட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? எளிதில் ஆவியாகக்கூடிய திரவங்கள். the partial vapor pressure of the each component. partial vapor pressure நான் இப்ப வேப்பரா மாறதுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்குன்னு சொன்னேன். அதுல பகுதி அளவுன்னு சொல்லி தமிழ்ல சொல்லுவாங்க. பார்ஷியல்னா பாதி, சரியா? பகுதி அளவு அப்படின்னு சொல்லுவாங்க. பகுதி அளவு ஆவியாதலின் ஆவி அழுத்தம் ஏதோ சொல்லுவாங்க. ஓகே, ஸோ பார்ஷியல் வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் ஈச் காம்போனன்ட் ஆஃப் த சொல்யூஷன். ஈச் காம்போனன்ட் அப்படின்னு சொன்னா அது சொல்யூட்டையும் சேரும் சால்வெண்ட்டையும் சேரும். ஈச் காம்போனன்ட்ங்கிறது சொல்யூட்டையும் சேரும் சால்வெண்ட்டையும் சேரும். இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த மோல் ஃபிராக்ஷன் பிரசன்ட் இன் த சொல்யூஷன். ஓகே, மோல் ஃபிராக்ஷன் பிரசன்ட் இன் த சொல்யூஷன் சொல்றாங்க. ஸோ எக்ஸாம்பிள் P1 அப்படிங்கிறது என்ன சொல்றாங்கன்னா வேப்பர் ப்ரெஷர். என்ன வேப்பர் ப்ரெஷர்னா பார்ஷியல் வேப்பர் ப்ரெஷர் சொல்றாங்க. P1ன்றது P01 into X1 அப்படின்னு சொல்றாங்க. X1ங்கிறது நம்ம ஏற்கனவே சொன்னோம் மோல் ஃபிராக்ஷன். X1ங்கிறது என்ன? மோல் ஃபிராக்ஷன். ஓகேவா? ஸோ அதுதான். இப்போ P0 அப்படிங்கிறது என்னன்னா வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் த பியூர் காம்போனன்ட். பியூர் காம்போனன்ட் என்ன சார்னா, இப்போ நான் சொல்யூஷனை மாற்றத்துக்கு முன்னாடி இண்டிவிஜுவலா தனித்தனியா வச்சிருப்பேன் இல்லையா? சொல்யூட்டை தனியா சால்வெண்ட்டை தனியா வச்சிருப்பேன் இல்லையா? சொல்யூட் ஒரு பாக்ஸ்ல, எக்ஸாம்பிளுக்கு சொல்யூட்டை ஒரு கண்டெய்னர்லயும் சால்வெண்ட்டை ஒரு கண்டெய்னர்லயும் வச்சிருப்பேன். பியூரா இருக்கும். இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணாதான் எனக்கு என்ன கிடைச்சிருக்கும்? சொல்யூஷன் கிடைக்கும். அதாவது கரை பொருளையும் கரைப்பானையும் தனித்தனியா வச்சிருப்பேன். இதுதான் பியூர், இதையும் பியூர். இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணதான் இந்த சொல்யூஷன். ஸோ இந்த இடத்துல இருக்கும் போது என்ன ப்ரெஷர் இருந்துச்சோ அதுதான் P1, அதுதான் P1 நாட். ஓகேவா? இங்க இது என்ன இருந்துச்சோ இதை வந்து நான் P2 நாட்னு வச்சுப்போம், இதை சொல்யூட்ன்றதுனால. ஓகேவா? இப்போ இது என்னவா இருக்கும்னா P1 P2 இருக்கும். ஓகேவா? இது ரெண்டு மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் இது பியூர் ஃபார்ம், இது வந்து மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் இருக்கிற ஃபார்ம். ஸோ அதுதான் இங்க சொல்றாங்க. P01 அப்படிங்கிறது என்னன்னா வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் அ பியூர் காம்போனன்ட் 1 at the same temperature. Similarly for component 2 னா ஒண்ணும் இல்ல. நெக்ஸ்ட் இங்க சொல்யூட்னு எடுத்தீங்க, இத சொல்யூட்னு எடுத்தா இதை நான் சொல்யூட்னு எடுக்கிறேன்னா இது எனக்கு காம்போனன்ட் 2ங்கிறது சால்வெண்ட். அவ்வளவுதான். எப்படி வேணா மாத்தி மாத்தி எடுத்துக்கலாம். ஓகேவா? P2 equal to P20 into X2. X2ங்கிறது மோல் ஃபிராக்ஷன். இப்போ P2ங்கிறது என்னது? வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் த பியூர் காம்போனன்ட் 2. ஓகேவா? அதுதான் இங்க
எதை நீங்க எடுக்கிறீங்களோ மிக்ஸ் பண்றதுக்கு முன்னாடி எதை எடுக்கிறீங்களோ அதுதான் பியூர் காம்பனன்ட் சொல்றாங்க. ஓகே, இதுதான் ரவுலட்ஸ் லா சொல்றது. ரவுலட்ஸ் லா அப்படி, அதாவது ஹென்ரிஸ் லா அப்படிங்கிறது என்ன சொல்லணும்னா வேப்பர் பிரஷர் வேப்பர் பிரஷர் ஈக்குவல் டு KH இன்டூ எக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வேப்பர் பிரஷர். இது வந்து ஹென்ரிஸ் கான்ஸ்டன்ட். இது எக்ஸுங்கிறது மோல் ஃபிராக்ஷன். இங்கேயும் கிட்டத்தட்ட அந்த ஃபார்முலாங்கிறது சேமா தான் இருக்கும். P1ங்கிறது ப்ரெஷர், வேப்பர் ப்ரெஷரு. இங்க X2ங்கிறது மோல் ஃபிராக்ஷனு. இங்க P0 அப்படிங்கன்னு ஒண்ணு கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா, இதை நம்ம PIன்னு கூட வச்சுக்கலாம் இந்த இடத்துல. ஓகேவா, இதை நம்ம எப்படி வச்சுக்கலாம்னா PI ஈக்குவல் டு PI0 இன்டூ எக்ஸ்ன்னு கூட சொல்லலாம். இதுதான் ரவுலட்ஸ் லா. ஸ்மால் பி போகணும், கேபிட்டல் பி இல்ல, ஸ்மால் பி. ஓகேவா, ஸோ இப்படிதான் போகணும். PI ஈக்குவல் டு ஐன்னும் போது ஐத் காம்போனன்ட் சொல்லுவோம். 1 2 3, மேபி நம்ம வந்து மோர் தென் 1 கூட ஆட் பண்ணலாம் சால்வெண்ட்ல. இன்னொரு சால்வெண்ட் கூட ஆட் பண்ணலாம், சால்வெண்ட் 2ன்னு சொல்லிட்டு. அதனால ஐத் காம்போனன்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அதை தான் மிக்ஸ் பண்றது. ஓகேவா, ஸோ P1 போது P1 P2 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துப்போம் ரெண்டுன்னும் போது. ஸோ டோட்டல்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிப்பாங்க. ஸோ ஆட் பண்ணி போட்டோம்னா அது வந்துடும். ஸோ அக்கார்டிங் டு டால்டன்ஸ் லா ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர், இது நீங்க 11th கண்டிப்பா படிச்சிருப்பீங்க. த டோட்டல் ப்ரெஷர் ஓவர் த சொல்யூஷன் phase in the container will be the sum of the partial pressures. பட் இதுக்கும் ஒரு ப்ரெஷர் இருக்கும், இதுக்கும் ஒரு ப்ரெஷர் இருக்கும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா இதுல இருக்கிற ப்ரெஷர் பாத்தீங்கன்னாக்கா P1 plus P2. எப்படி நம்ம வால்யூம் V1 இதுல ஒரு கண்டெய்னர் இருக்குது, இதுல வந்து V2 இருக்குது, இந்த கண்டெய்னர்ல V2 இருக்குது. இப்ப நான் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரே கண்டெய்னர்ல போட்டோம்னா V1 plus V2ன்னு சொல்றேன்ல வால்யூம், ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணனா. ஸோ அதே விஷயம் தான் இங்க சொல்றாங்க. ஸோ ரெண்டு பார்ஷியல் ப்ரெஷர் இருக்கக்கூடிய லிக்விடை நம்ம ஆட் பண்ணும் போது அதோட மொத்த ப்ரெஷர் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டுத்தோட சம்மா தான் இருக்கும், P1 plus P2 அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ நமக்கு இங்க வந்து P1 P2 ஃபார்முலாக்கு பதி இங்க இருந்து எடுத்துக்கிறோம். இங்க ஒன்று இருக்கு. இதை போட்டோம்னா P total equal to X1 into P10 plus X2 into P20. ஸோ இதுல வந்து P0 அப்படிங்கறத நான் இடத்துல வந்து காமனா எடுக்கும் அப்படி கிடையாது. X1 plus X2 equal to 1. இதை நம்ம ஏற்கனவே சொன்னோம், மோல் ஃபிராக்ஷனுங்கிறது. ஸோ அதை தான் இங்க சொல்றாங்க. நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இந்த X1 வந்து இந்த பக்கம் வச்சு இல்ல, X1 மட்டும் வச்சுக்கிறேன், X2 இந்த பக்கம் வச்சுக்கிறேன். ஸோ X1 equal to 1 minus X2ன்னு எடுத்துக்கிறேன். நம்ம மோல் ஃபிராக்ஷன் போன கிளாஸ் அட்டன் பண்ணீங்கன்னா தெரியும். நான் சொன்ன XA சாரி இங்கே பாருங்க, XA plus XB equal to 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல சொன்ன ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா, அதே விஷயம் தான் இங்க அப்ளை பண்றோம். X1 plus X2 மோல் ஃபிராக்ஷன், போத் மோல் ஃபிராக்ஷன் gives the value of 1ன்னு சொல்லுவோம். இப்போ நான் X1க்கு பதில் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 minus X2 போடுறேன். ஏன் போட்டேன், போன கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும். இந்த X2 வந்து இந்த பக்கம் கொண்டு வந்துட்டேன், 1 minus X2. அப்படி நீங்க பார்க்கலன்னா அந்த வீடியோ இருக்கு, போய் செக் பண்ணிட்டு வாங்க. ஓகேவா, 1 minus X2 into P1 இதை தூக்கி மல்லியில பண்றேன், இங்க ஒரு முறை இங்க ஒரு முறை. அப்போ P10 plus P2 minus X2ன்னு வரும். அதுல இருந்து நான் X2 காமனா வெளியே எடுத்துட்டு இருக்கோம். ஓகேவா, ஸோ இதுல இருந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தோம்னா the total vapor pressure over the solution can be related to the mole fraction of any one of the component. இப்போ எனக்கு ஒரே ஒரு மோல் ஃபிராக்ஷன் தெரிஞ்சா போதும், எனக்கு ஒரே ஒரு காம்போனன்ட்டோட மோல் ஃபிராக்ஷன், ஏதாவது ஒரே ஒரு காம்போனன்ட் மோல் ஃபிராக்ஷன் எனக்கு தெரிஞ்சா போதும், அதோட டோட்டல் ப்ரெஷர் எவ்வளோங்கிறத நான் கண்டுபிடிச்சிருவேன். இங்க வர்றத இந்த ஃபார்முலாவோட டோட்டல் ப்ரெஷர் எவ்வளோ, இந்த சொல்யூஷனோட டோட்டல் ப்ரெஷர் எவ்வளோன்றதை கண்டுபிடிச்சிருவேன். இதுதான் இந்த ஈக்குவேஷன் சொல்லுது. P total இது P total equal to P10 plus P20 plus minus P10 into X2. ஏன் அப்படி சொல்றோம்னா நமக்கு பியூர் சப்ஸ்டன்ஸ்ல இருக்கிறது எவ்வளோன்றது நம்மளால அளவு கண்டுபிடிக்க முடியும். பட் சொல்யூஷனா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த P1 P2ஓட வேல்யூ ஈஸியா கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா முடியாது. அதுக்காக தான் இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்றோம். அதுதான் ரவுலட்ஸ் லான்னு சொல்லுது.
Total vapor pressure over the solution can be related to the mole fraction of any component. மோல் ஃப்ராக்ஷன் அந்த மோல் பின்னம்னு சொல்லுவாங்க தமிழ்ல, வேற ஒன்றும் இல்லை. நீங்க தமிழ்னு கேட்டாலும் அதுதான் மோல் பின்னம், அங்க மோல் தான் ரிலேட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, டோட்டல் வேப்பர் ப்ரெஷர் ஓவர் த சொல்யூஷன் வேரிஸ் லீனியர்லி வித் த மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் த காம்பனன்ட் டூ. லீனியர்லினா ஒரே மாதிரி தான் மாறும், ஒரே அளவுல தான் மாறுன்றதுதான் சொல்றாங்க. நெக்ஸ்ட் திங் பாத்தீங்கன்னாக்கா, டிபெண்டிங் ஆன் த வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் த பியூர் காம்பனன்ட் 1 and 2, total vapor pressure over the solution decreases or increases with the increases of the mole fraction of the component 1. இதுல ஏதாவது ஒன்னு டிபெண்ட் பண்ணியிருக்கும். இப்போ டிக்ரீஸ் ஆகுதோ இன்க்ரீஸ் ஆகுதோ, அதோட டோட்டல் ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகுதோ டிக்ரீஸ் ஆகட்டும், இந்த காம்போனன்ட் ஏதாவது ஒரு காம்போனன்ட்டோட மோல் ஃப்ராக்ஷனை பேஸ் பண்ணி தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது கொஞ்சம் குழப்புற மாதிரி தான் இருக்கும். நீங்க வந்து தெளிவா எதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா, ரவுலட்ஸ் லாவை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரவுலட்ஸ் லா, இங்க இருக்கிற இந்த ரவுலட்ஸ் லா மட்டும் தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரவுலட்ஸ் லால இருக்கிற இந்த ஃபார்முலா, வேற எதையும் நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இல்லை. ஹென்ரிஸ் லாக்கும் ரவுலட்ஸ் லாக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்னங்கிறது ஞாபகம் இருக்கும். ஹென்ரிஸ் லாங்கிறது பாத்தீங்கன்னா ப்ரெஷரு, அதுல கேஹெச் வேல்யூ இருக்கும், மோல் ஃப்ராக்ஷன் இருக்கும். இங்க ரவுலட்ஸ் லால பாத்தீங்கன்னாக்கா அதே பார்ஷியல் ப்ரெஷர் இருக்கும், பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் த பியூர் காம்போனன்ட் அப்படிங்கிற ஒன்று மாறும், அப்புறம் ஃப்ராக்ஷன், மோல் ஃப்ராக்ஷன். இது மட்டும் தான் ரெண்டுத்துக்கு டிஃபர் ஆகும். அதே மாதிரி ஹென்ரிஸ் லா அப்படிங்கிறது எது பாத்தீங்கன்னாக்கா லிக்விட் அண்ட் கேஸ், ரவுலட்ஸ் லா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாக்கா லிக்விட் அண்ட் லிக்விடை பேஸ் பண்ணி இருக்கு. ஓகேவா? இதை பேஸ் பண்ணி ஒரு சில தியரிட்டிக்கல் கான்செப்ட்ஸ் தான் வரும், தியரிட்டிக்கல் கான்செப்ட்ஸ் வரும். ஸோ இங்க உங்களுக்கு டீட்டெயில்டா இருக்கும், என்னன்னா ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. ஃபார் எனி சொல்யூஷன் the partial pressure of the each volatile components, each volatile component, volatile சொல்லிட்டு எளிதில் ஆவியாகக்கூடிய அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகேவா? is directly proportional to its mole fraction. அதுதான் இங்க இருக்கு, பார்த்துக்கோங்க. ஸோ வேப்பர் ப்ரெஷர் எதுக்கு directly proportional, அதாவது இது P1 is directly proportional to x1. இதுதான், இது கான்ஸ்டன்ட், இது மாறாது. அதை தான் இங்க சொல்ல போறோம், வேற ஒன்றும் இல்லை. P1 நாட்டுங்கிறது அப்ப இந்த இடத்துல என்னது கான்ஸ்டன்ட், ஏன்னா பியூர் சப்ஸ்டன்ஸ்க்கு மாறாது, இது மட்டும்தான் மாறும். ஓகேவா? அவ்வளவுதான், சிம்பிளா சொல்லணும்னா இதான் ரவுலட்ஸ் லா. when the solute is non volatile, solute வந்து நான் volatile இருக்குது அப்படின்னா only the solvent molecules are present in the vapor phase and contributes to the vapor pressure. ஸோ இதுல வந்து நான் ஒன்று வந்து ஈஸியா ஆவி ஆகக்கூடியது இல்லை, வாட்டர்லாம் அவ்வளவு சீக்கிரம் ஆவி ஆகாது, அதுல நான் வேற ஏதாவது காம்பவுண்ட் ஆட் பண்றேன் அப்படின்னும் போது அதுக்கு சொல்றாங்க present in the vapor pressure and contribute to the vapor, அதாவது ஒன்று மட்டும் தான் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் இங்க போட்டிருக்கோம், P1 equal to x1 plus P1 naught. in case சால்வெண்ட்டுமே எனக்கு வாலடைலபிள் இல்லை சொல்யூட்டுமே எனக்கு வாலடைலபிள் அப்படின்னா அப்ப எனக்கு P2 வந்துடும். P2 equal to x2 P02. அப்பதான் எனக்கு இந்த ஃபார்முலா தேவைப்படும். என்ன ஃபார்முலா? இந்த ஃபார்முலா தேவைப்படும். ரெண்டுமே எனக்கு வந்து வாலடைபிளா இருக்குதுன்னா இந்த ஃபார்முலா, ஒன்னே ஒண்ணுதான் வாலடைபிள்னா எனக்கு இந்த ஃபார்முலாவே போதும். நீங்க அதான் சொல்லிருப்போம், வாலடைலபிள்னா சடன்லி அன்எக்ஸ்பெக்டட்லி சேஞ்ச் ஆகும். வாலடைலிபிலிட்டி ஈஸியா வந்து மாறிட்டே இருக்கும், அதாவது கரைஞ்சி காத்துல போயிட்டே இருக்குன்றதுதான் வாலடைலிபிலிட்டி அப்படிங்கிறது. அதுதான் ரெடிலி எ சப்ஸ்டன்ஸ் வேப்பரைஸ், சீக்கிரமா கரைஞ்சி காத்துல போயிடும் அப்படின்றதுதான் இது மீன் பண்ணுது. ஓகேவா? in at a given temperature and pressure, a substance with high volatility is more likely to exist as vapor. So liquid தான் இருக்கும், பட் அது என்ன ப்ரிஃபர் பண்ணோம்னா வேப்பரா மாறுறதுக்கு, கேஸா மாற ப்ரிஃபர் பண்ணும். while a substance with a low volatilityனா அது லிக்விடாவே இருக்கும், லிக்விட் ஆர் சாலிடா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ரசகற்பூரம்லாம் இருக்கும் இல்லையா வீட்டுல, அந்த ரசகற்பூரம் பாத்தீங்கன்னா நீங்க சாலிடா இன்னைக்கு வச்சுட்டு போனீங்கன்னா ஒரு 3 நாள் கழிச்சு போய் பாத்தீங்கன்னா அதோட சைஸ் குறைஞ்சிட்டு இருக்கும், ஏன்னா அதோட அதாவது வாலடைபிலிட்டி அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகம். ஸோ அது ஈஸியான சாலிடுங்கிறது காத்துல கரைய ஆரம்பிச்சிடும். ஸோ அதுதான் இங்க சொல்றோம் வாலடைலிட்டி அப்படின்றது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் சொல்யூஷன் ஆஃப் சாலிட்ஸ் இன் லிக்விட். ஸோ இங்க வந்து லிக்விட் அண்ட் லிக்விட் பார்த்தோம் இல்லையா, இங்க வந்து லிக்விட் அண்ட் லிக்விட் இன் லிக்விட். இங்க ஒரு லிக்விட் பாத்தீங்கன்னா சொல்யூட், ஒன்னு வந்து சால்வெண்ட். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஒன்னு சாலிடு, ஒரு ஏதோ ஒன்னு லிக்விடா, இது மோஸ்ட்லி சாலிட்னும் போது சொல்யூட்டா தான் இருக்கும், லிக்விட்னும் போது இது வந்து சால்வெண்டா இருக்கலாம். ஓகேவா? அதான் சொல்றாங்க சொல்யூட் அண்ட் சால்வெண்ட், சொல்யூட் அண்ட் சால்வெண்ட் இன் லிக்விட் அண்ட் சாலிட் ஃபேஸ்ல இருக்கும்போது அப்பயுமே வேப்பர் ப்ரெஷர் வருமானா எஸ் கண்டிப்பா வரும்.
இந்த பிக்சர் உங்களுக்கு கரெக்டா தெரியுதான்னு தெரியல. சாரி. இந்த பிக்சர் உங்களுக்கு கரெக்டா தெரியுதா? இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஏ, சாரி, இது வந்து ஏ அப்படின்னு வச்சுக்கோங்க, இது பின்னு வச்சுக்கோங்க. இது வந்து பியூரானது. இதுல வந்து சொல்யூஷன் என்ன சொல்யூஷன் எடுத்திருக்கோம்னா சுகர் பிளஸ் வாட்டர். சீக்கிரம் முடிச்சிடலாம், ஒரு 5 மினிட்ஸ் மட்டும், ஓகேவா? இது வெறும் வாட்டர். இங்க பாருங்க, இங்க வந்து மெர்க்குரி லெவல் இருக்கு, உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். கலர் ஷேட் கூட கொடுக்குறேன். இங்க வந்து மெர்க்குரி லெவல் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா இந்த மெர்க்குரி லெவலுக்கு இந்த இடத்துல இது வந்து ரொம்பவே கீழே போயிருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப மேல இருக்கு. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பியூர் வாட்டர்ல இருந்து இங்க பாருங்க மேல போகுது இல்லையா, ஆர மார்க் போட்டிருக்காங்கல்ல, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி இருக்குல்ல, இது வேற ஒன்றும் இல்லை, வேப்பர், வாட்டர் வேப்பர். ஓகேவா? வாட்டர் வேப்பரா மாதிரி மேல போகுது. இப்போ இந்த இடத்துல என்ன சொல்லுவோம்னா, பியூர் சப்ஸ்டன்ஸோட வாட்டர் வேப்பர், அதாவது இதோட வேப்பரைசேஷன் ஆகிற கெப்பாசிட்டி ஹை. எப்போனா இஃப் இட் இஸ் மிக்ஸ்டு வித் அனதர் சப்ஸ்டன்ஸ். சொல்யூட் கூட சால்வெண்ட்டை மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதோட வேப்பர் ப்ரெஷர் இருக்குல்ல, வேப்பர் ப்ரெஷர், அது வந்து டிக்ரீஸ் ஆகுது. டிக்ரீசஸ். டிக்ரீஸ். அதுதான் இந்த இது வந்து சொல்லுது, வேற ஒன்றும் இல்லை. சிம்பிளா சொல்லணும்னா பியூரா இருக்கிறதுக்கோட வேப்பர் ப்ரெஷர் இருக்குல்ல, வேப்பர் ப்ரெஷர் வந்து அதிகம். நான் சொன்னல, அது வந்து ஆவியாகி போக ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு, அதுதான் இங்க பால்ஸ் மாதிரி போட்டிருக்காங்களா, இங்க போட்டிருக்காங்களா. ஸோ இது எல்லாமே புஷ் பண்ணி போகுது. ஸோ இங்க வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த இடத்துல இருக்கு, இது வந்து மெர்க்குரியை ஃபில் பண்ணி வச்சிருப்பாங்க. எடுக்கும் போது எப்படி இருந்திருக்கும்னா, ரெண்டுத்தோட அளவுமே ஒரே ஈக்குவலா தான் இருந்திருக்கும் ரெண்டு பக்கமும். பட் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்ன ஆயிட்டு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இது வந்து புஷ் பண்ணி இங்க தள்ளுது. ஏன்னா இதோட ப்ரெஷர் வந்து அதிகம், இட் இஸ் ஹை. இதோடது வந்து குறையுது. இது வந்து ஏன் ஆயிடுச்சு, லோவர், பிகாஸ் ஆஃப் லோவர்ட் வேப்பர் ப்ரெஷர். இது வந்து சொல்யூட் கூட சேரும் போது அதோட வேப்பர் ப்ரெஷர் என்ன ஆகுதுன்னா டிக்ரீஸ் ஆகுது. இந்த விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? நெக்ஸ்ட் கிளாஸ்ல இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து ஐடியல் சொல்யூஷன் அண்ட் நான் ஐடியல் சொல்யூஷன் பத்தி எல்லாம் பார்க்கலாம். இப்போ வந்து டைம் ஆயிடுச்சு. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாக்கா சாட் பாக்ஸ்ல போடுங்க, நம்ம அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். இன்னைக்கு நடத்தின டாபிக் வந்து ரெஃபர் பண்ணுங்க, ரெஃபர் பண்ணாம வராதிங்க. யூடியூப்ல இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவீங்களா? எஸ், யூடியூப்ல சென்ட் பண்ணுவோம். நாளைக்கு மார்னிங் வந்திருக்கும். நாளைக்கு கிளாஸ் கம்பல்சரி இருக்கு. நாளைக்கு கிளாஸ் எல்லாம் இல்லாமலாம் இல்லை, நாளைக்கு கிளாஸ் கம்பல்சரி இருக்கு. கண்டிப்பா எல்லாரும் அட்டன் பண்ணணும். ஓகே. ஸோ வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். டவுட்ஸ் இல்லை அப்படின்னாக்கா யூ கேன் லீவ் ஃப்ரம் திஸ் மீட்டிங். ஸோ அதே மாதிரி டெய்லியும் கிளாஸஸ் அட்டன் பண்ணுங்க. கிளாஸ்க்கு வந்து லீவ் எடுக்காம வாங்க. இந்த கிளாஸஸ் உங்களுக்காக தான் முழுக்க முழுக்க. தமிழ்ல கிளாஸஸ் எடுப்பாங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஈவினிங் தான் கிளாஸ், எப்பயுமே 6:30 to 8 o'clock தான் கிளாஸ். மார்னிங் கிளாஸ் கிடையாது, ஈவினிங் கிளாஸ் ஒன்லி. 6:30 to 8 o'clock. இந்த டெஸ்ட் வந்து யாருன்னா அட்டன் பண்ணாம இருந்தீங்கன்னா டெஸ்ட்டுக்கான லிங்க்ஸ் அவைலபிளா இருக்கு. உங்களோட மெயிலை வந்து நான் செக் பண்ண சொல்லியிருந்தேன், மெயில் ஐடி கரெக்டாக கொடுத்துருக்கீங்களான்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் வந்து இப்போ கிளாஸ்லேருந்து ரிலீவ் ஆகிக்கலாம். தேங்க்யூ. டவுட்ஸ் இருந்தால் கேட்கலாம், இல்லைன்றவங்க ரிலீவ் ஆகிக்கலாம். நாளைக்கு மேக்ஸ் சப்ஜெக்ட், மேக்ஸ் கிளாஸ். ஓகே, தேங்க்யூ ஆல்.